அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி ஏழை எளிய விளிம்பு நிலை மாணவர்களின் கல்வி அறிவை தொடர்ந்து மீட்டுருவாக்கம் செய்ய என்கின்ற நோக்கத்திலேயே நாம் செயல்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட நத்தமேடு கிராமத்தில் ஜெய்பீம் இரவு பாடசாலை மாணவர்களுக்கு அவர்கள் கேட்டுக்கொண்ட கல்வி உதவிகளை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய இலக்கு எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று இந்த விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இவர்கள் கல்வியை மேற்கொள்வதன் மூலமாக இந்த விளிம்பு நிலை சமூகம் அதிகார தளத்திலே தங்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள நமக்கு இருக்கிற ஒற்றை ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் அது கல்வி ஒன்றுதான். அதை முன்னிறுத்தியே நாம் தொடர்ந்து மாணவ செல்வங்களிடம் நன்கு படிக்க வேண்டும், தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை காரணத்தை முன்னிறுத்தி தொடர்ந்து இயங்கி வருகின்றோம். இதுக்கு தான் நம்ம சொல்றோம், வேற எதுக்காகவும் கிடையாது. உங்ககிட்ட நான் கேட்கறதுலாம் என்னது, தொடர்ந்து ஸ்கூல் போகணும், படிக்கணும், அப்புறம் அம்பேத்கரை போல நம்ம நல்லா படிச்சாதான் நமக்கு எதிர்காலத்தில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நம்ம கிட்ட பொருளாதாரம் கிடையாது, நிலபுலங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு நம்ம அப்பா அம்மாவோ பொருளாதாரத்திலேயோ இல்லை மிராசுதாரர்களோ கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது என்னது, நம்ம அப்பா பெரிய பொருளாதார பின்புல இல்லத்துல கிடையாது, பெரிய எதுவுமே கிடையாது. காலகாலமாகவே நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கான கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் போறோம். ஆனா நம்ம அப்பா போனாரா, நம்ம பாட்டன் போனாரா, அவங்க அப்பன் போனாரான்னா இல்லை. ஆனா நம்ம ஒழுங்கா படிச்சாதான், நீ ஒரு டிகிரியை முடிச்சாதான் ஒரு வேலைக்கு போகலாம். என்ன வேலைக்கு போகலாம், அரசாங்கத்தினுடைய ஒரு வேலைக்கு நம்மளை போய் அதன் மூலியமா வருவாயிக்கலாம். நம்மளை நம்ம அப்பாவை வாடா போடான்னு எவன் சொன்னானோ அவன் நம்மளை வாங்க சார்னு சொல்ல முடிய வைக்கும் அப்படின்ற ஒரே காரணம் எதால முடியும் அப்படின்னா படிச்சா மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், நம்ம அப்பாவை தாத்தாவை யாரா போகல டாமினேட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, ஏய் சின்னசாமி இங்க வாடா, தங்கசாமி இங்க வாடான்னு வாயால சொல்லி கூப்பிடுவான். ஆனா நீ படிச்சுட்டு ஒரு அரசு வேலையிலேயோ ஒரு அதிகாரத்திலேயோ தாசில்தாராவோ கலெக்டராவோ நல்ல ரேங்க்ல நீ போயிட்டு எதன் மூலியமா பாசிபிள் ஆகுது, எல்லாம் படிச்சாதான். அப்போ நீ படிச்சுட்டு போகும்போது உன்னையும் உங்க அப்பாவை பேர் சொல்லி கூட்டணும், உங்க தாத்தாவை பேர் சொல்லி கூட்டணும், உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். ஏன்? ஏன்னா அன்னைக்கு நீ படிச்சு அதிகாரத்துல இருந்தா அது முடியவே முடியாது. அப்ப அந்த நிலைமையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எதால முடியும், படிப்பால மட்டும்தான் முடியும். லட்சக்கணக்கில் சொத்து வச்சிருந்தாலோ லட்சக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலோ நம்மளை யாரும் மதிக்க போறது கிடையாது. அதான் முன்ன விட்டு பின்னால ஒண்ணு பேசுவாங்க. அப்போ அதை வச்சிருக்கவங்க கிட்ட நமக்கு தேவை என்னது, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு உருவாக்கி கொடுத்தது என்னது, கல்வி. கல்வியின் மூலமாக நமக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு, அதன் மூலியமா நாம் பெறுகிற கல்வியின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை நிலை நிறுத்திக்கிட்டு தலை சிறந்த கல்வியாளர்களா உருவானாதான் நம்ம அதிகாரிகளா இதை மாரி இன்ஷர்ட்டு சட்டை பேண்ட்லாம் போட்டு கெத்தா ஸ்டைலா இருக்கலாம். சரியா? அப்பதான் நம்ம இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியும். வாங்க சார்னு சொல்லுவான், வாங்க மேடம்னு சொல்லுவான். இது எப்ப பாசிபிள் ஆகும், எப்ப முடியும்னா நீ படிச்சா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். யாரை போல படிக்கணும், அம்பேத்கரை போல படிக்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நமக்கு என்னது, ரோல் மாடல் எல்லாமே. சரியா? அம்பேத்கரை தலையில தூக்கி வச்சு நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா, அவர் வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அறிவு ஜீவி. ஆனா அவ்வளவு பெரிய அறிவு ஜீவியையும் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இன்னமும் அவரை புறக்கணிக்கிறாங்களா இல்லையா? சரியா? எல்லா இடத்துலயும் அம்பேத்கருக்கு மாலை போடுறாங்களா, மரியாதை செலுத்துறாங்களா? இல்ல. நம்ம மக்கள் மட்டும் தான் செய்யறாங்க, நம்ம மட்டும் தான் சொல்றோம். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? என்னதான் அறிவாளியா இருந்தாலும் அவனை ஏத்துக்கிறதுக்கு இன்னமும் இந்த சமூகத்துல மனசு யாருக்கும் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு அம்பேத்கர் இருக்கிறத விட நம்ம ஒவ்வொருவரும் அம்பேத்கரா உருவானா நம்மள என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. அப்ப நம்ம எப்படி அம்பேத்கர் ஆக முடியும், நல்லா படிச்சாதான் நம்ம அம்பேத்கர் ஆக முடியும். சரிங்களா? படிப்பீங்களா? யாரை போல படிக்கணும்? ஜெய்பீம்.